delivering smiles all around the professional careers. Reach us to reach them. HiQE Campus NEET Crash 2026 Revision Attack. எங்க டீச்சர்ஸ் உங்க டைம்ல இந்தியா ரேட்ல உடனே ஜாயின் பண்ணுங்க. வெறும் ரூபாய் 4720 மட்டுமே. உங்க கரண்ட் பில் ஏறிட்டே போகுதா? கவலை விடுங்க. 100% ஈஸி கிரேட் காப்பர்ல தயாரிக்கப்பட்ட லெவிட் வயர்ஸ் அண்ட் கேபிள்ஸை பயன்படுத்தி உங்க கரண்ட் பில்லை மிச்சப்படுத்துங்க. என்றென்றும் நம்பிக்கையுடன் லெவிட் கேபிள்ஸ் அண்ட் வயர்ஸ். அதில் நீங்கள் வந்து கையில் மது பாட்டிலோடு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் உண்மையா? பின்னாடி என்ன கதை? கிங்ஃபிஷர் ஓனர் கூட தன்னோட பிராண்டை கரெக்டாக ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இவ்வளோ பக்கம் விளம்பரம் பண்ண மாட்டான். இந்த மேட்ரை ஃபஸ்ட்டு ஒரு டுபாகூர் ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் சுற்றின்னு இருப்பான். வாய்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு பேர் ரொம்ப இதுவாக சொல்லுவானா? இல்லை, அவன் அப்படி தான் பேசுவான். இவ்வளோ இணையதள பொறுக்கி அவன். இல்லை அப்படி இல்லை சீரியஸாகவே அவன் இணையதள பொறுக்கி நீதிபதியை தப்பாக பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான். அது வந்து உங்கள் ஃபேமிலி ட்ரிப்பு நாங்கள் வருஷம் கீழ்வெண்மணிக்கு போவோம். அப்படியே போயிட்டு வேற எங்கேயாவது போவோம். அப்போ வைஷ்ணவியோ எங்களுக்கு கூட, நான் ஏற்கனவே சேனலில் சொன்னது, நான் நியூஸ் டீனில் இருக்கும்போதே எனக்கும் எங்கள் டீமோட எல்லாருக்குமே அவங்க வந்து பழக்கம். எங்கள் கூட வந்தவரில் ஒரு ஆள் அட்வொகேட். அவர் என்ன பண்ணார்னா, என் கன்சர்ன் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்து போட்டேன்னு சொல்லி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி இந்த டுபாகரோட இன்ஸ்டா பேஜ் தூக்கிட்டார். அவர் நல்லா பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருந்தான். இதில் ஒருத்த மட்டும் என்ன பண்ணான்னா, எங்கள் கூட வந்த ஒரு குழந்தைய ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அது கையிலையும் பீர் பாட்டில் இருக்க மாதிரி போட்டான். நாங்கள் இப்போ அது மேலே ஃபோக்ஸோ, அந்த நபர் மேலே, அந்த ஐடி மேலே ஃபோக்ஸோ வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கும் பதிவு செஞ்சாச்சு. வழக்கு பதிவு செய்கிற வரைக்கும் அது ஆதாரத்தில் தான் இருந்துச்சு. அது லிங்க் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வர வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சார் டெலிட் பண்ணிருக்காரு. நான் என் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன், நீ எனக்கு கருத்தியெல்லாம் வச்சேன்னா நான் சிந்திப்பேன். நீ என்னை பர்சனலாக அடிச்சேன்னா நான் உன்னோட டேஞ்சர். நான் உன்னோட ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் சேகுவாரா நம்ம கூட இருக்காரு. அவர் கூட தான் பேச போகிறோம். வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. வணக்கம். நான் வந்து முன்னாடியே நம்மளுடைய சேனலில் நீங்கள் பேசியிருந்தீங்க, இந்த மாதிரி நீங்கள் போயிட்டு வந்து ஒரு ட்ரிப்பை வந்து கிண்டல் பண்ணி போட்டிருந்தாங்க அப்படின்ட்டு. இப்போ திரும்பவும் அந்த மாதிரியான ட்ரோல்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் பார்க்க முடிஞ்சு. நீங்களும் சிலதை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தீங்க. அதில் நீங்கள் வந்து கையில் மது பாட்டிலோடு இருக்கிற மாதிரி ஒரு புகைப்படம், அந்த புகைப்படம் உண்மையா? அதுக்கு பின்னாடி என்ன கதை? கிங்ஃபிஷர் ஓனர் கூட தன்னோட பிராண்டை கரெக்டாக ப்ரொமோட் பண்ண மாதிரி இவ்வளோ பக்கம் விளம்பரம் பண்ண மாட்டான். அந்த மாதிரி வச்சு போட்டு விட்டானுங்க. எனக்கு பிரச்சனை இல்லை, அப்படி தானே பண்ணுவானுங்க. இது ரொம்ப நாள் கழித்து வெளியில் வர்றதுக்கு ரீசன் என்னென்னா ஒன்றே ஒன்று தான். இந்த மேட்ரை ஃபஸ்ட்டு ஒரு டுபாகூர் ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தர் சுற்றின்னு இருப்பான். வாய்ஸ் ஆஃப் ஏதோ ஒரு பேரில் ஒன்று ரொம்ப இதுவாக சொல்லுவானா? இல்லை, அவன் அப்படி தான் பேசுவான். அவன் மொழியில் தான் நம்ம அவன்கிட்ட பேசி ஆகணும். அவன் அப்படி தான் பேசுவான். அவன் இதுக்காக என்ன பேசினாலும் நமக்கு கவலை இல்லை. அவன் ஒரு பொறுக்கி, இணையதள பொறுக்கி அவன். இல்லை சீரியஸாகவே அவன் இணையதள பொறுக்கி நீதிபதியை தப்பாக பேசி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன். இன்னொரு இடத்துல போய் எதையாவது வாயை விட்டுட்டு மன்னிப்பு கேட்டவன். அவன்லாம் அரசியலுக்குள்ளே வரதுக்கு தகுதியற்ற ஒரு நபர் தான். அவன் தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சான் அப்படின்னா, இந்த வீடியோவெல்லாம் போட்டு ஒரு சம்திங் ஏதோ போட்டான். கொத்தடிமைகள்லாம் ஏதோ ஊர் போகிறாங்க அப்படி இப்படின்னு போட்டான். இது பெரிய ஸ்டிங் ஆப்ரேஷன். என் ஃபோனை ஹேக் பண்ணிலாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ட்ரிப்புக்கு போன 18 பேருமே எல்லோரும் இன்ஸ்டாவில் ஸ்டோரியாக போட்டோம். 18 பேருமே மீடியாவில் வேலை செய்கிறவங்க, என் ஃபேமிலி எல்லாருமே. அதில் கோயம்புத்தூரில் ரன் ஆகிட்டு இருக்கிற தீகா சேனலில் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு ஆள் வந்தாங்க. எனக்கு அவங்களுக்கு முரண். இப்படி எல்லாருமே அதில் இருக்காங்க. அது வந்து உங்கள் ஃபேமிலி ட்ரிப்பு. நாங்கள் வருஷம் கீழ்வெண்மணிக்கு போவோம். அப்படியே போயிட்டு வேறு எங்கேயாவது போவோம். அப்போ வைஷ்ணவியோ எங்களுக்கு கூட, நான் ஏற்கனவே சேனலில் சொன்னது, நான் நியூஸ் டீனில் இருக்கும்போதே எனக்கும் எங்கள் டீமோட எல்லாருக்குமே அவங்க வந்து பழக்கம். அப்போவே கேட்டிருக்கோம், நாங்கள் புசி ஆனந்த் விஜய் ட்ரோல் பண்ணுறோமே, ஓகேவா, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, பரவாயில்ல, நான் அது உங்கள் விருப்பம், உங்கள் வேலை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அப்புறம் அவங்க திமுகவுக்கு மாறினதுக்கப்புறமா நாங்கள் அப்பயும் நியூஸ் டீனில் தான் இருந்தோம். அப்போ கேட்டோம், நீங்கள் திமுகவுக்கு மாறிட்டீங்க, இப்போ நாங்கள் திமுக ட்ரோல் பண்ணுறோமே, ஓகேவான்னு. நான் என்ன பண்ண முடியும், உங்கள் விருப்பம் தான் அப்படின்ட்டாங்க. அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. ட்ரிப்பு வந்தாங்க, அவங்க போயிட்டு வந்துட்டோம். இதை வந்து அவன் அந்த லூசு பையன் அவன் வந்து ஒரு வீடியோவாக போட்டான். எங்கள் கூட வந்தவரில் ஒரு ஆள் அட்வொகேட். அவர் என்ன பண்ணார்னா, என் கன்சர்ன் இல்லாமல் இந்த வீடியோ எடுத்து போட்டேன்னு சொல்லி சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை வந்து அந்த வீடியோவை அவனோட இன்ஸ்டா பேஜை தூக்கிட்டார். அந்த டுபாகரோட இன்ஸ்டா பேஜை தூக்கிட்டார். அவன் நல்லா பெரிய ஃபாலோவர்ஸ்லாம் வச்சுருந்தான். பேஜ் போன வைத்தறிச்சல் தாங்க முடியாமல் கடுப்பாயிட்டு இருக்கிறாயி எல்லாருக்கும் இந்த வீடியோ போட்டதால தான் பண்ணிட்டான், இந்த வீடியோ போட்டதால தான் பண்ணிட்டான்னு அழுதுருக்குறான். உடனே சொல்லி வச்ச மாதிரி எல்லா தாவேக்க ஆளுங்களும் நேற்று வந்து வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது ஒரு ஆள் போட்டாங்கன்னா நம்ம இது பண்ண முடியும், எல்லாரும் போட்டாங்கன்னா எல்லாருமேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியாதுல்ல. அந்த மாதிரி இவனுங்க பண்ண ஆரம்பித்தானுங்க. இதில் ஒருத்த மட்டும் என்ன பண்ணான்னா, எங்கள் கூட வந்த ஒரு குழந்தைய ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அது கையிலையும் பீர் பாட்டில் இருக்க மாதிரி போட்டான். நாங்கள் இப்போ அது மேலே ஃபோக்ஸோ, அந்த நபர் மேலே, அந்த ஐடி மேலே ஃபோக்ஸோ வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கோம். எஃப்ஐஆரில் ஃபோக்ஸோ போட்டு ஆக்ட் பண்ணி அந்த நபரை இன்னும் கொஞ்ச நாளில் அவருக்கு வேலையை காட்ட போகிறோம். இது மிக ஒரு முக்கியமான ஒரு வழக்கறிஞர் மூலிமா
போய்கிட்டு இருக்கு. அவர் எந்த அரசியல் பின்புலமும் கிடையாது, ஆனால் ஒரு முக்கியமான பெரிய வழக்கறிஞர். அவர் எல்லா கட்சிக்கும் ஆஜராயிருக்காரு. அவர் வந்து பேசி இது ஃபோக்சோ வழக்கில் பண்ணணும் சார், 4 வருஷத்துக்கு நான் பெயிலபிள் சார், உள்ளே தூக்கி வைக்கிறதுக்கான வேலைகள்லாம் நடக்குது சார். வீடியோ டெலீட் பண்ணிட்டாரு அந்த இதுவை, ஆனாலும் நாங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஐடியை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எல்லாமே எடுத்து வச்சுருக்கோம். வழக்கும் பதிவு செஞ்சாச்சு. வழக்கு பதிவு செய்கிற வரைக்கும் அது ஆதாரத்தில் தான் இருந்துச்சு, அது லிங்க் எல்லாமே இருந்துச்சு. எங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வர வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் சார் டெலீட் பண்ணிருக்காரு. இப்படி நேற்று மட்டும் ஒரு 10-15 ஐடி மேலே வழக்குகள்லாம் தொடுத்து இதெல்லாம் போட்டோம். அது தனியாக நான் பண்ணலை, அந்த வழக்கறிஞர் பண்ணிட்டு இருக்காரு தனியாக. உங்க கூட வந்தவர் அவர் சாதாரணமாகவே லா பேசுவார், வீடியோலாம் போட்டுக்கிட்டு இருப்பார். அவர் சாதாரணமாக நேற்று 10 ஐடியில் போட்டு ஒவ்வொரு அக்னாலஜ்மெண்ட்டாக எனக்கு அனுப்பிட்டு அவர் ஜூனியருக்கு அனுப்பிட்டு இருக்காரு. இது எல்லாத்தையுமே பண்ணிட்டேன், இது என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ இதெல்லாம் கூட மாட்டிக்கிட்டு இருக்கு. இவர் ஃபஸ்ட்டு அந்த டுபாகூர் சொன்னல ஒரு பொறுக்கி, அந்த பொறுக்கி இந்த வீடியோ போட்டுச்சுல, நாங்கள் ஊருக்கு போயிட்டு வந்த உடனே அப்போவே ஒரு வீடியோ போட்டார். அப்போவே அவன் விஜய் மாதிரி தொடர் நடுங்கி ஓடியாந்து மன்னிப்பு கேட்டான். இப்படி அவ்வளோ இதுவாக சொல்ல வேணாம், இல்லை உண்மையில சொல்ல. நீங்கள் வந்து தனிப்பட்ட தாக்குதல் வைக்கும்போது அவங்க மொழியில் தான் நம்ம பேசணும். கருத்தியலாக பேசும்போது நான் கருத்தியலாக பேசிடுவேன். அவன் அப்படி பேசுகிறான்னா என்னை வாடான்னா நீ வாடா அப்படின்னுவேன். நீங்கள் இப்போ ரோட்டில் போகிறீங்க சார் அப்படின்னா சார் அப்படின்னுவோம். ஏய்ண்ணா ஏய்யா உன் வீட்டு நாயா அப்படின்னு நம்ம கேட்போம். வாடானா என்ன சொல்லுங்க, என்னது வாடாவா, செருப்பு பிஞ்சுருண்டான்னுவோம்ல. அப்போ அப்படி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. அவன் மொழியில் தான் நம்ம பேசணும். அதனால அப்படி தான் பேசுவேன் நான். அவன் திரும்ப என்ன மொழியில் பேசுகிறானோ அப்படி தான் நானும் பேசுவேன். இதில் என் வேறு ஆடியோ வேறு லீக் பண்ணானுங்க, நான் அசிங்கமாக திட்டினேன்னு. நான் திரும்ப சொல்கிறேன், அப்படி தான் நான் திட்டுவேன். எனக்கு ஃபோன் பண்ணி நீ நாகரிகமாக பேசுனா நான் டிபேட்டில் உட்காருவேன். நான் ஓப்பன் சேலஞ்சு கொடுக்குறேன். திரும்ப நீ என்ன வந்து ஒருமையில் பேசுனா நான் உங்கள் வீட்டில் இருக்கிற 7 தலைமுறையில் இருக்கிற ஆம்பளைங்க எல்லாரையும் விட்டு கிழிப்பேன். நீங்கள் போன வாரத்துடைய ஸ்டார்டிங்கில் நினைக்கிறேன் இந்த தகவலையும் சொன்னீங்க, இந்த மாதிரி ஃபோன் பண்ணாங்க நான் திட்டேன். அப்போ தான் இந்த செய்தியும் சொன்னீங்க, நான் போயிருந்தேன், அது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஆமாம், நினைக்கிறேன்னா அதுக்கப்புறமோ அதுக்கு முன்னாடியோ இல்லாத அளவுக்கு இப்போ அதிகமாயிருக்குல்ல. அதுதான் இந்த கமாண்டு கீழே அவன் வந்து அந்த டுபாகூர் வந்து சொல்கிறான், நண்பா நீங்கள் பேசியதெல்லாம் சரி, ஆனால் இதனை கேளுங்கள், அது உங்களுடைய வீடியோ என்று எனக்கு தெரியாது. நான் அதனை வைஷ்ணவி ஐடியிலிருந்து எடுத்தேன். அதனை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஆர்டிகல் 19 படி பேச்சு சுதந்திரம் மற்றும் உரிமை உண்டு. யாரு சொல்றது? அந்த டுபாகூர் பொறுக்கி, ஆன்லைன் பொறுக்கி, இப்போ ஐடி இல்லாமல் ஓடி இருக்கான்ல அவன். நான் உங்கள் வீடியோ எடுத்தது தவறு என்றால் நீங்கள் என்னிடம் ஒரு கேள்வி, ஒரு அறிவிப்பு இல்லாமல் என்னை ஒரு விமர்சிப்பது தவறு. என்னம்மா லைன் பாயிண்ட் பிடிச்சான் பாருங்க. இது இந்த தமிழன் படத்தில் ஐயா ஒரு A4 சீட் எடுத்து கையெழுத்து வாங்குவார்ல, டப்புன்னு பிடிச்சிட்டான். நீங்களும் அந்த பதிவை நீக்குங்கள், நானும் நீக்குகிறேன். மியூச்சுவல் கன்சர்ன். என் உலகத்திலேயே இப்படி ஒரு மியூச்சுவல் கன்சர்ன் நான் பார்த்ததே இல்லை. இது மியூச்சுவல் கன்சர்ன் தான். மியூச்சுவல் கன்சர்னா? சத்தியமாக இதை போய் கோர்ட்டில் ஜட்ஜு முன்னாடி சொன்னான்னு வைங்களேன். மியூச்சுவல் கன்சர்ன் தம்பிங்க வாப்பா, மியூச்சுவல் கன்சர்ன் என்ன தெரியுமா, அனுப்பிச்சு விட்ருவார். இவன் அந்த மாதிரி கெஞ்சினா அந்த கமெண்டில் அவர் போட்ட வீடியோக்கு. ஆனால் அவரே சொன்னதா கமெண்டில் போட்டிருக்கிறான், அதான் ஸ்க்ரீன்ஷாட் வச்சிருக்கிறேன். அவன் ஆனால் இந்த அட்வொகேட்டும் ஒரு வீடியோ போட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டார். நான் வந்து ஹேண்ட் ரைஸ், நீங்கள் தனியாக உங்கள் வேலையை பாருங்கள், ஏன்னா நான் சல்லி பயல்களுக்கெல்லாம் பதில் சொல்லி நமக்கு வேறு வேலை இருக்குது, பெரிய சல்லிகளை தான் நொறுக்க வேண்டியிருக்கு, சின்ன சல்லிகளை வந்து பார்க்குறதில்ல அப்படின்ட்டு அவர்கிட்ட சொல்லிட்டேன். ஐடி போயிடுச்சு. வைத்தறிச்சல் சார், டெய்லி வாய்ஸ் ஆஃப் காமன் உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்து போடக்கூடிய நபர் முடக்கி விட்டாங்க. அப்போ அடுத்து என்னை முடக்கிட்டாங்க, நீ வா ஜேடி ட்ரோல்ஸ் வா, அவன் வா இவன் எல்லா ஐடியும் தூக்குறாப்புல, எல்லாரையும் தூக்கி வா அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்து இந்த வீடியோலாம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு தெரியல, அட்வொகேட் தனியாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு அந்த குழந்தையோட பெற்றோர் அவர் உங்கள் தனியாக ஒரு ஃபோக்சோ வழக்கு போட்டுக்கிட்டு இருக்காரு. அது எவெல்லாம் ரீட்வீட் பண்ணானோ அவங்க எல்லார் மேலேயும் ஃபோக்சோ வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. அவங்க ஒரு சைடு நடக்கட்டும், வந்து என்னமோ பண்ணிட்டு போகிறானுங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதில் இந்த இஷ்யூவில் வந்து வைஷ்ணவி அவங்ககிட்ட நீங்கள் திரும்ப பேசுனீங்களா? இல்லைன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சியில் இருக்காங்க, அவங்க போயிட்டுருக்காங்க. நான் அவங்ககிட்ட டேரெக்டாலாம் எவ்வளோ எனக்கு தெரிஞ்சு அந்த கோயம்புத்தூர் ட்ரிப்பு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நடுவில் எப்போயோ ஒரு தடவை நான் பேசினேன்னு நினைக்கிறேன். அதுவும் என் ஆஃபீஸில் இன்னொருத்தர் மூலியமாக ஃபோனில் அவங்க பேசிட்டு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு தான் பேசினேன். ரொம்ப டச்லாம் கிடையாது யாருமே. நாங்கள் பெருசாக அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறேன். இப்படி போயிட்டு இருக்கிறது அவங்களுக்கு தெரியுமா? தெரியல. தெரியும், அவங்களும் சோஷியல் மீடியா ஆக்டிவ் தான், பார்த்துருப்பாங்க, தெரியும். ஆனால் இதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணல. நான் என் வீட்லேயும் என் ஆஃபீஸ்லேயே டிஸ்கஸ் பண்ணதில்லை. ஏன்னா இவங்களுக்கு இதான வேலை, இதுதானே டெய்லி பண்ணுறாங்க, அதனால இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். இன்றைக்கே வனையூரில் என்ன நடந்துச்சு பாருங்கள், புசியை ஓட விட்ருக்காங்க சுகர் பேஷண்ட்டை, அதுதான் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஆக்கப்பூர்வமாக. இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறது இல்லை நம்ம.
ஏற்கனவே வந்து உங்களுடைய மனைவி வந்து ஒரு வீடியோ போட்டாங்க, அதுக்கு வந்து ஒரு மாதிரி டெரகேட்டிவாக பேசுகிறாங்கன்றக்கா நீங்கள் ஒரு வழக்கு போட்டிருக்கதா சொன்னீங்க. ஆமாம். இப்போ இந்த இது திரும்ப தொடர்ந்து உங்கள் மேலே ஒரு 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 திட்டமிட்டு ஒரு தாக்குதல் நடக்குது அப்படின்ற பார்வை உங்களுக்கு இருக்கா? ஐயா அதுதான் சொல்கிறேன்ல, இவங்க வந்துட்டு என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த ஹனி ட்ராப் விவகாரத்தை ஓப்பன் பண்ணி விட்டேன். அதில் ரொம்ப ரொம்ப ட்ரிகர் ஆகிட்டானுங்க. எனக்கும் வருதுங்க, தனித்தனி மெசேஜ் வருது. ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஸ்னாப் ஐடி ஓப்பன் பண்ணு, இதில் பேசினா மாட்டிப்பேன், ஐடி தர மாட்டேன், ஸ்னாப் ஐடி வாங்குது. இன்னொருத்தன் என்னடானா டெலிகிராம் வாங்குறான், உள்ளே போய் பார்த்தா 4 போஸ்ட்டு தான் இருக்குது. இப்படி எல்லா சைடும் ட்ராப் பயங்கரமாக நடக்குது. மெசேஜ் நல்லா பேசிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டுச்சு. என் ஐடியை பார்த்தா உனக்கு தெரிலையா, என்ன பண்ணுறேன்னு, ஓப்பன் ஐடி தானே, புழக்கிறது தெரியலையா, யூ ஆர் த ஒன்லி பர்சன் ஹூ ட்ரோல்ஸ் விஜய் ரைட் அப்படின்னு. ஆமாம் ரைட்டு அப்படின்னு. இப்போ இப்படி தான் பேசி இது பண்ணுறாங்க. நீ எங்கே வேணாலும் வாங்கடா, எங்கே வேணாலும் வாங்க அப்படின்ட்டு நான் ஓப்பன் ரொம்ப ஜாலியாக இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன்னா என் ஐடி பாஸ்வேர்டு என் ஒய்ஃபுக்கும் தெரியும், அவங்களோட ஐடி பாஸ்வேர்டு எனக்கும் தெரியும். நோட்டிஃபிகேஷன் 2 பேருக்கு ஒரு ஓப்பன்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு அமுச்சு விட்டு நான் ஜாலியாக ரீல் பண்ணிட்டுருப்போம். 2வது என் ஃபேஸ்புக் ஐடி பாஸ்வேர்டு என் டீமில் இருக்க எல்லாருக்கும் தெரியும். ஓகே. என் இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்டு என் டீமில் இருக்க எல்லா சிஸ்டம்லேயும் லாகின் ஆகிருக்கும். ஏன் அப்படின்னா, நாங்கள் ஒரு ஐடி இப்போ என் ஃபேஸ்புக்கில் இருந்து தான் நான் வந்து எல்லா சேனலுக்கும் ஆக்சஸ் கொடுத்துருக்கேன். என் இன்ஸ்டா பேஜ் எல்லாத்துலேயுமே லாகின் ஆகிருக்கு. அதனால் இவங்களோட பப்பு என்கிட்ட வேகலை. அவங்களுக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் ட்ரிகர் ஆகிட்டு இது மாதிரி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்போது ஒரு மாதமாக ஓவராக எனக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ராஜா, நான் திரும்பவும் சொல்கிறேன், இன்றைக்கி என் சேனல் என்னோட ஸ்டேஞ்ச் டாக்ஸில் ஒரு ஆடியோ லீக் பண்ணி விட்ருக்கேன். உங்கள் பொண்ணு, உங்கள் மாவட்ட செயலாளர் ஒரு நிர்வாகி பேசியிருக்கு, தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பொண்ணு புலம்பி தள்ளியிருக்கு. நீ என்ன ட்ரிகர் பண்ணுறதுனாலையோ, என்ன காயப்படுத்துறதுனாலையோ, என்ன பர்சனலாக அட்டாக் பண்ணுறதுனாலையோ இங்கே யாருக்கும் பெரிய நஷ்டமே கிடையாது. இப்போ என்ன நட்டம் பண்ணுறதுனால திமுக சாய போதா, விசிகா சாய போதா, கம்யூனிஸ்ட் சாய போதா, அவன் வேலையை பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இந்த ஒரு வாரத்தில் 2 சேனல் கூப்பிடுவாங்க, பேசுவேன். 3 சேனல் நான் வச்சுருக்கேன். நான் பாட்டுக்கு ஜாலியாக பேசிட்டு போவேன். என்னை பிடிச்சவங்க ஒரு சேனல்லையும் 30,000 பேர் இருக்கிறாங்க. அது போதும், எனக்கு ஜாலியாக இருக்குது என் லைஃபு. ஐயோ இவன் என்னை சொல்லிட்டானே அப்படிலாம் அதெல்லாம் இல்லை. ஆனால் என்கிட்ட இருக்க ஆடியோக்கள் இருக்குல்ல, நான் அதை லீக் பண்ணேன் அப்படின்னா விஜயோட அசிங்கம்லாம் வெளியில் வந்துடும். இல்லை இப்போ இது இப்போ ஏதோ லீக் பண்ணியிருக்குன்னு சொல்கிறீங்களே, என்னது அது? அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஒரு பொண்ணோட அவங்கள ஒரு நிர்வாகி, மாவட்ட செயலாளர் வந்து நீ வந்து வேலை பாரு, ஈவெண்ட்டை நடத்துன்னு சொல்கிறது. அதுக்கப்புறமா அவங்க எல்லாம் கையில் இருக்க காசு 10,000 15,000 அங்கங்கேயும் கையை காசை போட்டு பண்ணி ஆரம்பிக்கிற நேரத்தில் கேன்சல் பண்ணுங்கிறது இன்னர் பாலிடிக்ஸ். உடனே அவங்க ஆடியோவே போடுறாங்க. விஜய் நேற்று தான் சொன்னார், கீழே இருக்கவங்க எல்லோரும் சுதந்திரமாக வேலை செய்ய சொல்லி, அதுக்குள்ளே நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்களேன்னு ஓப்பனாக ஆடியோ குரூப்லேயே போடுறாங்க. அந்த குரூப்பில் 400 பேர். அந்த 400 பேரில் ஒரு ஆள் என்னோடய சோர்ஸு. சரியா? அந்த 400 பேருமே ரிப்ளை பண்ணல அந்த பொண்ணுக்கு. ஏன்னா இந்த பொண்ணுக்கு ஆதரவாக ரிப்ளை பண்ணால் மாவட்ட செயலாளர் பகச்சிக்கிற மாதிரி இருக்கும், மாவட்ட செயலாளருக்கு ஆதரவாக பண்ணால் இந்த பொண்ணை பகச்சிக்கிற மாதிரி இருக்கும். தர்ம சங்கடத்தில் இருக்காங்க 400 பேரும். மாவட்ட செயலாளர் கூலாக ஜாலியாக இருக்காப்புல. இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்து எல்லா அரசியல் கட்சியிலுமே யதார்த்தத்தில் இருக்கிறது தானே. நான் மாற்று விஜய் அங்கிள் மாற்று. இல்லை இப்போது ஒரு அவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் பேசிக்கிட்டதை வந்து நீங்கள் எடுத்து லீக் பண்ணுறது அது அவ்வளோ எத்திக்கலாக இருக்குமா? அது பர்சனல் அவங்களோட ஃபேமிலி குரூப் இல்லை. விஜய் அப்புறம் அவங்க பையன் அவங்க ஒய்ஃப் இருக்க பர்சனல் வாட்ஸ்அப் குரூப் இல்லை, கட்சி வாட்ஸ்அப் குரூப்பு. ஆனாலும் அது கட்சிக்குள்ளே நடக்குது. எல்லா கட்சியிலுமே அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருந்தால் லீக் பண்ணட்டும். அசிங்க யாராவது பண்ணால் லீக் பண்ணட்டும், அது எனக்கு என்ன பிரச்சனை? திமுக எதாவது நடந்தால் இல்லை அதிமுக நடந்தால் பண்ணட்டும். ஏன் வந்ததே இல்லையா? வந்துட்டு தானே இருக்குது, எல்லாமே வந்துட்டு தானே இருக்குது. இல்லை இவங்க லீக் பண்ணது இல்லையா? வரட்டும். நான் ஒன்றும் பர்சனலாக அவனோட குடும்பத்தில் போயிட்டு புருஷன் பொண்டாட்டி சண்டையை தூக்கிட்டு வரலையே. கட்சி வேலையே ஒரு பொண்ணு சுதந்திரமாக வேலை செய்ய முடியல, மாற்றுன்னு ஒருத்தன் சொல்கிறான், பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு ஒருத்தன் சொல்கிறான், அதுக்காக கட்சி ஆரம்பிச்சிருக்கான். சொந்த கட்சி பொண்ணாலே சுதந்திரமாக வேலை செய்ய முடியல, இந்த லட்சணத்தில் இருக்க கட்சின்னு நான் வெளிப்படையாக வெளியிடுறேன். இல்லைனா இல்லைன்னு மறுக்கட்டும். என்கிட்ட ஸ்க்ரீன் ரெக்கார்டோட மறுபடியும் நாளைக்கு ஒரு வீடியோ போடுவேன். எப்படா நீ இல்லை 400 பேர் இருக்கான், 400 பேரில் அதை வந்து ஏஐன்னு சொல்லவே முடியாது ராஜா. நான் அதில் 400 பேரோட ஃபோன் நம்பரும் எடுப்பேன். ஸ்க்ரீன் ரெக்கார்ட் 400 நம்பர் ஃபோன் நம்பரோட போய் எடுத்து வச்சுருக்கேன். நீ வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. நாளைக்கு இன்னொருத்தரோட லீக் பண்ண போகிறேன். ஒரு மாவட்ட செயலாளர், நல்லா கருப்பாக குண்டாக இருப்பாப்புல ஆள். அவர் வந்து எவ்வளோ மோசமாக தொண்டர்களை வழி நடத்துகிறாருன்னு 1.5 மணி நேரம் ஆடியோ இருக்குது என்கிட்ட. அப்படி ஜாலியாக 20 நிமிஷம் அப்படி போட்டு ஜாலியாக சாப்பிடுவேன். அது முடித்தோடனே நம்ம அம்பத்தூரில் ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காப்புல, அவரதோட வந்து ஒரு 12 நிமிஷம் ஆடியோ இருக்குது. அதை ஒரு 2 நாள் போட்டு ஜாலியாக சாப்பிடுவேன். இப்போ இதெல்லாம் லீக் பண்ணால் யாருக்கு அசிங்கம்? தாவேக்காவுக்கு அசிங்கம். ஏன்னா அவங்கெல்லாம் பொறுப்பில் இருக்காங்க. ஆனால் இப்போ திரும்பவும் அந்த ஆடியோ லீக் பாலிடிக்ஸ்குள்ளே நம்ம போகிற மாதிரி ஆகிடாதா தொடர்ந்து அந்த மாதிரி பண்ணும்போது? இவங்களை இப்படி தான் டீல் பண்ணணும்.
நீ நான் என் வீடியோவில் தெளிவாக சொல்லிட்டேன், நீ எனக்கு கருத்தியலாக வச்சேன்னு வையேன், எனக்கு கருத்தியலாக வச்சேன்னா நான் சிந்திப்பேன் ஓகே அப்படின்னு. இப்போ இன்றைக்கி விஜய் பேசும்போது சொன்னார், எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது கலைஞர் சொன்னாராம் யாரோ ஒரு நடிகர் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னு கலைஞர் சொன்னதா விஜய் சொன்னார். நான் உள்ளே போய் தேடி பார்த்தா அப்படி ஒன்று இல்லவே இல்லை. எனக்கு நான் ஸ்ட்ரைக் ஆனல, ஒருவேளை கலைஞர் சொல்லியிருப்பாரோ அப்படின்னு ஸ்ட்ரைக் ஆனல. அதுக்கப்புறம் போய் எனக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுல்ல, எனக்கு கருத்தியலாக நான் ஏதோ ஒரு விஷயம்னா நான் அஃபெக்ட் ஆகுறேன். நீ என்னை பர்சனலாக அடிச்சேன்னா நான் உன்னோட டேஞ்சர். நான் உன்னோட ஒட்டுமொத்த தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்க வாட்ஸ்அப் குரூப்பில் நான் பல குரூப்பில் நான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்கிட்ட ஒரு 10 ஃபேக் ஐடி இருக்குது. 10 ஃபேக் ஐடியிலையும் நான் டெய்லி இப்போ க்ரீன் ப்ளூடிக் வச்சுருக்க தாவே கார்டு கூட பேசிகிட்டு இருக்கிறேன். அது நிறைய பேரில் பேசிகிட்டு இருக்கிறேன். ரேவதி, கமலி, என்னென்னமோ பேரில் பேசி அவங்க பண்ணுற மாதிரியே நீங்கள் பண்ணுறதையும் பண்ணுவேன். நான் அப்போ தான் உன் அந்தரங்கள்லாம் தெரியுன்னா உன் கோட்டைக்குள்ளே போனால் தான் வரும்னா தெரியும். என்கிட்ட ஓப்பனாக சொல்கிறான், கொஞ்ச நாளைக்கு நம்ம கலைஞரையும் ஜெயலலிதாவையும் ட்ரோல் பண்ண வேண்டாம். ஏன் ப்ரோ அவங்க பாருங்கள் ப்ரோ. நான் அப்படியே தான் கேட்டேன் ஃபேக் ஐட்லேருந்து, என்ன ப்ரோ அவங்க எடப்பாடி எவ்வளோ ட்ரோல் பண்ணுறாங்க, நம்ம பாருங்கள் எடப்பாடி நம்மளை எப்படி அடிக்கிறாரு, அதிமுக நம்மளை எப்படி அடிக்குது, அவங்கள சும்மா விடக்கூடாது ப்ரோ ஏடிஎம்கேவை அப்படின்னு நான் திரும்ப கேட்டேன். இல்லை நம்ம டார்கெட் ஏடிஎம்கே இல்லை டிஎம்கே. ஏன் ப்ரோ இப்படி பண்ணுறீங்க? இல்லை சொல்கிறது கேளுங்க, கொஞ்ச நாளைக்கு சைலண்ட்டாக இருங்க. அப்போ என்டிகே ட்ரோல் பண்ணவா? என்டிகே லைட்டாக அடிங்க, பட் டிஎம்கேவை ஸ்ட்ராங்காக அடிங்க. என்ன ப்ரோ சாட்டை அவ்வளோ அடிக்கிறாரு, நீங்கள் என்ன ப்ரோ லைட்டாக சொல்கிறத கேளுமா, நீ இப்படி அடிக்கூடாதுன்னு எனக்கு அறிவு சொல்கிறாப்புல. நான் பொண்ணுன்னு நினச்சிட்டு டேய் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும் மொத்தம். இந்த ஸ்க்ரீன்ஷாட் இருக்குல்ல ப்ளூடிக்கோட பேசுன இந்த அதெல்லாம் ஜாலியாக, அதெல்லாம் நிறைய இருக்குது. இதுக்கப்புறம் நான் பேசணும் அவசியம் இல்லை. அதெல்லாம் எலெக்ஷன் ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஜாலியாக அப்படியே கால் மேலே கால் போட்டு ஒன்று ஒன்றா லீக் பண்ணுவேன். இங்கே பாருங்கள், அதில் ஒருத்தெல்லாம் சொல்கிறான், இங்கே பாருங்கள் நம்மளோட டாபிக் என்ன அப்படின்னா, நம்மளோட டார்கெட் என்ன அப்படின்னா எஸ்சி, முஸ்லீம், கிறிஸ்டியன்ஸ் இந்த ஓட்டை தான் நம்ம டார்கெட் பண்ணணும். இது மட்டும் நம்ம டார்கெட் பண்ணால் போதும், தளபதி ஜெயிக்க வைக்கல. ஆனாலுமே அது எண்ட் ஆஃப் த டே ஒரு ஏதோ ஒரு ஐடி தானேங்க. அது தலைமையிலேருந்து அஃபீஷியலாக சொன்னதான் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும்? தலைமை தான் இங்கே கைட் பண்ணுதே, அதுக்கான டீட்டெயில் நம்ம வச்சுருக்குறோம். நான் வந்து ஏடிஎம்கேவை ட்ரோல் பண்ணாதன்னு சொன்ன ஐடி கொஞ்ச நேரத்தில் எனக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறான். ஒரு வாட்ஸ்அப் சேட்டில் அவங்களோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு சேட்டோட ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறான். ஆதவர்ஜுனா வந்து சொல்லிட்டாரு, இனிமே 2 நாள் அதிமுகவை அடிக்கிறீங்கல்ல அதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு, இதைத்தான் இன்றைக்கி வந்து மேடையில் பேச போகிறாரு அப்படின்னு ஆதவர்ஜுனா பேசுகிறதுக்கு முன்னாடியே வாட்ஸ்அப் சேட்டில் வரதை நமக்கு அனுப்புகிறான். அப்போ இது ஏதோ ஒன்று நடக்கிறது தானே. ஆதவர்ஜுனா என்ன பேச போகிறாருன்னு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் அடிக்காதீங்க இன்றைக்கி அதுதான் பேச போகிறாரு அப்படின்னு. இன்றைக்கி விஜய் மறுபடியும் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதிமுகவை நோண்டி விட்டார். இப்போ மறுபடியும் அதிமுக எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிக்குது ஜாலியாக. அப்போ இவங்களுக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத நம்ம உள்ளே போனால் தான் தெரியுது. உள்ளே போனால் தெரியுது. எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, இந்த ஐடியா நான் ஒரு 4 வருஷமாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இந்த ஃபேக் ஐடியா ஒன்று சும்மா 4 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். எல்லா ஃபோட்டோவையும் டெலீட் பண்ணிவிட்டு கடைசியில் விஜய் ஃபோட்டோவை 4 ஃபோட்டோ தான் அப்லோட் பண்ணேன். 10 பேர் எனக்கு ஃபாலோ கொடுக்குறான், 10 பேர் எனக்கு மெசேஜ் பண்ணுறான். வெறும் பொண்ணு ஐடியில் ஒரு ஐடி ஓப்பன் பண்ணுது. அடாப்பாவீங்களா, நான் கூட ஒரு பெரிய எதிரி கூட மோதுறேன்னு நினச்சிட்டேன். என் வேலை இவ்வளோ சுலபமாக இருக்கும். நான் வந்து என்டிகேவுக்குனா அகெயின்ஸ்டாக போடும்போதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சோர்ஸ் கலெக்ட் பண்ணுறது, உள்ளே இருக்கவங்களாம் அவ்வளோ சீக்கிரம் நமக்கு சோர்ஸ்லாம் சொல்ல மாட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. பட் திஸ் இஸ் வெரி ஜாலி டைப் ஃபெல்லோஸ். அப்படி ஜாலியாக விளையாடுறேன் நான் சத்தியமாக ப்ரோ. நான் வந்து 4 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் பண்ண ஐடியை ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி கரெக்டாக சரியாக சொல்லணுன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி, செப்டம்பர் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி ஒரு 10 நாள் முன்னாடி, செப்டம்பர் முன்னாடி 10 நாள் முன்னாடி இந்த ஐடியோட பேரை மாற்றிட்டு ஒரு 4-5 விஜய் ஃபோட்டோ அப்லோட் பண்ணிவிட்டு அவங்களே ஒரு 10 பேருக்கு நான் ஜேடி ட்ரோல்ஸு, பெயிண்ட் டப்பா அதுன்னு ஒரு 4-5 ஐடிக்கு ஃபாலோ கொடுக்குறேன். திரும்ப எனக்கு ஃபாலோ கொடுக்குறாங்க. நான் விஜய் ரசிகர் தான் போல் உண்மையிலேயே நினச்சிட்டு. கொஞ்சமாவது ஒரு காமன் சென்ஸ் இருந்தால் உள்ளே போய் ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துருக்கணும். இப்போ தான்டா இவன் விஜயே போடுறான் அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, உடனே டக்குன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்களா என்ன. நான் ஒரு விர்ச்சுவல் வாரியன்னு நினச்சிட்டு எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், உடனே இதை போஸ்ட் பண்ணுங்கள், கத்தட்டும் திமுக. அது நல்லா இருக்கே இது அப்படின்னு நான் எடுத்து வச்சிட்டேன். அப்புறம் கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் எவனுமே எனக்கு மெசேஜ் பண்ணல. நானாக பண்ணால் கூட எவனும் பண்ணல ஒரு 4 நாளைக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் பண்ண ஆரம்பித்தாங்க. இது நான் ரொம்ப நாள் கழித்து நான் சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன். இந்த ட்ராப் நடக்கிறனால சொல்கிறேன். அதனால் நான் சொல்கிறேன்ல, இவங்க என்னை எவ்வளோ பர்சனலாக அட்டாக் பண்ணாலும் இவங்களோட மோட்டிவ் என்னென்னா என்னை கருத்தியில் எதிர்கொள்ள முடியாது, இப்படி பர்சனலாக அட்டாக் பண்ணால் இவன் ஓடி ஒளிஞ்சிருவான் அப்படின்னு. என்ன டார்கெட் பண்ணுறனால இங்கே யாருக்கு எந்த நஷ்டமும் கிடையாது. நீ என்ன டார்கெட் பண்ணி உட்கார வச்சிட்டா மீதி யாரும் இல்லையா? என்ன மாதிரி மில்டன் ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருக்காப்புல, அங்கே யூடியூப் ரோட்டஸ்னு ஒருத்தர், அவர் இருப்பார் 10 மாடிக்கு அப்படியே நச்சிருவார். அப்படி இந்த பக்கம் கிருபா, புஷ்பராஜ்னு ஒரு ஆள் நடுவர் சங்கின்னு
நடுவரலையே டக்கு நங்குன்னு குத்துவாப்பில். இப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. சரியா? அது நான் இந்த ஐடி போஸ்ட்னா இன்னொரு ஐடியில் வரப்போகிறேன். அதனால் நீ வந்து என்ன டார்கெட் பண்ணுறதுனால ஒன்றும் இல்லை ராஜா. நீ பாட்டுக்கு என்னை கண்டுக்காமல் இருந்தால் கூட நான் உன்னை அதிகமாக தான் அடிப்பேன், அது வேற. நீ பாட்டுக்கு உன் வேலையை பாரு, கட்சி வேலையை பாரு. ஆனால் நீ என்னை பர்சனலாக அட்டாக் பண்ணிட்டேன்னா என்கிட்ட இருக்க டேட்டா எல்லாத்தையும் அசிங்கப்படுத்தி விட்ருவேன். அது நான் யோசிக்க பண்ணி அதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணாலும் சரி. அதுக்கும் நான் பல திட்டங்கள் வச்சுருக்கேன். என்ன பண்ணுவான் இவன் வெளியிடுறதெல்லாம் ஃபேக்கு, ஏஐன்னு சொல்லுவான். சரி, நான் வெளியிடுறது ஏஐ ஃபேக்கு. ஜேர்னலிஸ்ட் கோட்டீஸ்வரன் மாதிரியான ஆளுங்க, இல்லை வேறு யாராவது நடுவில் இருக்க நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிற நடுநிலையான ஆளுங்க அவங்கள வச்சு லீக் பண்ணால், இல்லைனா மெயின் ஸ்ட்ரீமில் கொடுத்தா அது மூலிமா லீக் பண்ணால், நான் வேறு ஏதோ ஒரு ஐடி மூலிமா லீக் பண்ணால், இல்லை உன்னோட ஃபேக் ஐடியிலே ஒரு 4 வருஷமாக வச்சுருக்கிறேன்ல அந்த ஐடி மூலிமா லீக் பண்ணால், இப்படி நான் நிறைய ட்ரிக் வச்சுருக்கிறேன். நீ எதையுமே கண்டே பிடிக்க முடியாதுங்க ராஜா. நான் அப்படியே ஆளுங்க மூலியமாகவே லீக் பண்ணி விட்ருவேன். அது ஒன்றுமே பண்ண முடியாது நீ. அதனால் நீ வந்து என்னை பர்சனல் அட்டாக்கில் நீ எவ்வளோ எக்ஸ்ட்ரீம் பண்ணுறியோ பண்ணாதான் நான் சொல்ல மாட்டேன். பண்ண உனக்கு டேஞ்சர். அதனால் ஜாலியாக பண்ணிக்க, நானும் அதை ரசிச்சுப்பேன், அவ்வளோதான். ஓகே, உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி.